எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி தெரியுமா? அன்பு தம்பிகள்ட்டு தங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது, முதலமைச்சர் அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு சபையினுடைய மாண்பை காப்பாற்றுகிறபடி நீங்கள் அமைதியாக அந்த பேச்சை கவனித்தது உங்களுடைய சிறப்பை எனக்கு உணர்த்தியது. எவ்வளவு பெரிய விஷயம் அது, எவ்வளவு அழகா அவ்வளவு அமைதியா உட்காந்து கேட்டீங்க. எந்த இடத்துல கை தட்டணும் அந்த இடத்துல கை தட்டினீங்க, அமைதியா கேட்கிற இடத்துல கேட்டீங்க. முதலமைச்சர் அவர்கள் பேசுறப்ப சொன்னாரு, தயவு செஞ்சு எல்லாரும் உடல் நலத்துல அக்கறையோடு இருங்க சொன்னாரா? விளையாடுங்கன்னாரா? ஆமாண்ணே, யாரு விளையாடுறா? எல்லாம் போன்ல கேம் தானே விளையாடுறீங்க. சிறப்பு. காலேஜ் படிக்கிறான் அந்த பையன், உட்காந்து எந்திரிக்க முடியல, ஏன்டானா இடுப்பு பிடிக்குதுங்கிறான், வர வர முட்டி வலிங்கிறான், நடக்க முடியலங்கிறான். யோகா கிளாஸ் போறாங்க, 2வது மாடியில யோகா கிளாஸ், லிப்ட்ல போறான். எங்கடா போறேன்னா யோகா கிளாஸ் போறேன்னு. படிக்கட்டுல ஏறு, கால் வலிக்கும்னே. அப்ப எதுக்குடா யோகா போறேன்? அதுக்கு தானே போறேன். என்னடா குழப்புற? நான் ஒண்ணு சொல்லவா? என்ன இல்லைங்க, வந்தோடனே எல்லாருமே கேட்டாங்க, இறங்கணும்னு கேட்டாங்க. நேற்று பாண்டிச்சேரி வந்து நைட் பீச்சில் வாக் போயிட்டு இருந்தப்ப எல்லாருமே கேட்டாங்க, எப்படி சார் அப்படியே இருக்கீங்க, எப்படி சார் அப்படியே இருக்கீங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லவா? நடக்க வேண்டிய தூரத்தை நடந்தே பழகினால் உடல் உங்களுக்கு கட்டுப்பட்டு ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை முதலில் நம்புங்க. நடக்க வேண்டிய தூரத்தை நடந்து போங்க. வேர்க்கதான் செய்யும். நாம என்ன வந்து ஐஸ்லாண்ட்லயா இருக்கோம்? பாண்டிச்சேரி ரொம்ப வெக்க. வீடு என்ன சென்ட்ரலைஸ்டு ஏசியா? இயல்பா இருங்க. வெயிலா வெயில் என்ஜாய் பண்ணுங்க, மழையா மழையை என்ஜாய் பண்ணுங்க. எந்த காலநிலையாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உடல்நிலை சரியா வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். விளையாடுறது கொஞ்சம் ஓட முடியல பசங்களா, திணறானுங்க. நல்லா விளையாண்டு இருந்த பசங்க தான் எல்லாருமே. என்னைக்கு இந்த போனுன்னு ஒண்ணு வந்துச்சோ, சும்மா இருக்கிற டைம்ல விளையாட போன்னு இருக்கும். கரெக்டா? ஃப்ரீயா இருந்தோம்னா ஃப்ரீயா இருக்கும், நாளைக்கு வந்துரு கிரவுண்டுக்கு. போன்லாம் கிடையாது அப்பெல்லாம். கிரவுண்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு வந்துருன்னு. எவனோ ஒருத்தன் நல்லா இருப்பான், அவன் மட்டும் 10:45 வந்து உட்காந்துருப்பான். மற்ற வயலாம் எந்திரிச்சு 12 மணிக்கு கிரவுண்டுக்கு வருவான். வரப்பே அவன் திட்டுவான், எதுக்குடா 11 மணிக்கு வர சொன்னீங்க? சொல்லுவான்டா, நீ ஏன்டா வந்த? அப்புறம் 11 மணிக்கு சொன்ன. அடுத்த நாள் அவன் 12 மணிக்கு வருவான். இவங்க எல்லாம் 11 மணிக்கு வந்திருப்பானுங்க. என்னடா மேட்ச் ஆரம்பிச்சிட்டீங்க? நாங்க 11 மணிக்கு வர சொன்னோம்ல, நேத்து லேட்டா பண்ணீங்க. அது நேத்து. இதெல்லாம் தான் பசங்க. இப்படி இருந்தது உலகம். ஆனா இன்னைக்கு என்னாச்சு? என்னைக்கு போன் வந்துச்சோ, வைஃபை ஃப்ரீன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அமைதியா இருக்கான். இறுதி ஊர்வலத்துக்கு வந்த மாதிரி இருக்கான் எல்லா வயலும். ஒரு பஸ் ஸ்டாப்ல பாக்குற ஈவினிங் ஒரு பஸ் ஸ்டாப்ல ஒரு 20 பேர் இருக்காங்க. ஒருத்தன் முகரைய ஒருத்தன் பார்க்கல. ஏன்னா எல்லாம் 1000 கோடி டேர்ன் ஓவர். வாரன் பஃபட் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி நிமிஷத்துக்கு நிமிஷம் காசு எடுத்துக்கிட்டே இருப்பார். எல்லாம் அவனே சிரிக்கிறான், அவனே அழுகிறான், அவனே தலையில அடிச்சுக்கிறான். ட்ரெயின் போறப்ப கிராஸ் பண்றான், அவுட் கோயிங் கால் பேசிட்டே அவுட் கோயிங் ஆயிடுறான், இன்கமிங் கால் பேசிட்டே லாரிக்குள்ள போயிடுறான். என்னடானா அவ்வளவு தூரம் இந்த போன் படுத்துற பாடு நம்மள இயங்குகிற மனிதர்களை இயங்க விடாமல் பண்ணுச்சு. கரெக்டா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இங்க இருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு அத்தனை பேருக்கு சொல்றேன், ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஆக்டிவா விளையாடுங்க. ஆக்டிவா விளையாடணும். சில பேர் கிரவுண்டுக்கு போய் சும்மா உட்காந்துருவான். நீ விளையாடணும், வாடா வாட வந்தாலும் பொறுக்கி போடுற. பொம்பளை பிள்ளைங்களாம் கூடுங்க சார் விளையாட. ஐயோ, பசங்களாவது நவுத்தி கொண்டு போயிடலாம். ஏன்னா 4 பையன் இருந்தா, ஒரு பையன் சோம்பேறி இருந்தா, வாடா தின்னு தானே இப்படி இருக்க வாடா அப்படின்னா இழுத்து கூட்டு போயிடுவான். ஆனா அந்த பொண்ணுங்களை வந்து நகர்த்த முடியாது. எனக்கெல்லாம் அது செட் ஆகாதுடி. ஷட்டில் விளையாடலாம் வாடி. ஐயோ, அது இப்படி அடிக்கணும். அப்புறம் ஷட்டில் என்ன இப்படிதான் அடிக்கணும். அப்புறம் கோலி குண்டை வச்சு இப்படி விளையாட அது முடியாது. சரி, அப்ப நீ பேட்மிண்டன், வாலிபால், ஐயா அம்மா பேஸ்கெட் பால் எட்டி குதிக்கணும். அப்புறம் உருண்டுட்டு போய. என்னதான் பிரச்சனை விளையாடுறதுக்கு? இன்னைக்கு என்ன தினம்னு தெரியுமா? இன்னைக்கு என்ன தினம் கண்ணு? ஆகஸ்ட். இன்னைக்கு என்ன தினம்னா ஒண்ணு போன்ல பாக்குது. என்ன தினம்? ஆகஸ்ட் 12ங்கிறதே நான் நினைக்கிறேன்
என்ன தேதின்னு தெரியல, என்ன மாசம் தெரியல, என்ன கிழமைன்னு தெரியல, அவ்வளவு பிஸி. இன்னைக்கு என்ன தினம்னா ஒரு பிள்ளை போன பார்த்து ஆகஸ்ட் 12 இன்னைக்கு என்ன தினம் யாராவது சரியா சொல்லுங்க உங்களுக்கு பரிசு தரலாம்னு நினைச்சேன். யாருமே சொல்லல. சொன்னா வாட தம்பி வாட மேலே இல்லடா கை கொடுறா, பலத்த கைத்தில் கொடுங்க. சூப்பர். செவ்வாய்க்கிழமையா இந்த பாரு, உன்னை பாண்டிச்சேரியில புகழ் அடைய வேண்டாமா? எதுக்கு இல்லடா? அதாவது நீ என்ன நினைக்கிற, உன் ஃப்ரெண்டு கிட்ட சொன்ன நினைக்கிற, நான் 6 அடி இருக்கேன், ஸ்டேஜ் வேற ஹைட்டா இருக்கு, என் காது ரொம்ப ஷார்ப்பு, ரொம்ப ஷார்ப்பா இருந்தாலே நம்மளை ஏமாத்திடுறான், ரொம்ப ஷார்ப்பா இருந்தாலும் ஓரளவு பழைக்க முடியுது. செவ்வாய்க்கிழமை என்று சொன்ன உன்னை வியந்து உன் தாய் தந்தையருக்கு நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். சொன்ன கூட பிரச்சனை இல்லை, ரெண்டு பார்த்து பெருமையா சிரிக்கிறேன். கரெக்டா சொன்ன ஒண்ணு புரியுங்க. செவ்வாய்க்கிழமை பார்த்தாச்செல்லாம் அதான் மேடம் பாருங்க, நீங்க வந்து சொல்லிட்டீங்க. மீதி எல்லாம் போனை பார்த்து கூட சொல்ல தெரியல. ஒரு பிள்ளை போனை பார்த்து பின்னாடி போன் பார்க்கலையாப்பா, என்ன தினம் சொல்லு, சொல்லக்கூடாது. சும்மா குரூப்ல கோவிந்தா போடக்கூடாது, எந்திரிச்சு கரெக்டா சொல்லணும். ஒரு ஆள் எந்திரிச்சு கரெக்டா சொல்லுங்க. மேடம் வந்து ஸ்டேஜ் வந்து அழகா சொல்லிட்டு போறாங்க. என்னப்பா ஏய் அமைதியா இருங்க. உலக நூலக தினமா? யாரோட பிறந்த நாளுமா? மைக்க வாங்கிருங்க. இன்னைக்கு சர்வதேச இளைஞர் தினம். சொன்னப்பா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ஒரு பதிலை நீங்கள் நல்லா மனசுல உள்வாங்கிக்கீங்க. வாழ்க்கை முழுக்க இந்த வாசகம் உங்களுக்கு உதவும். ஒரு பதிலை மிகப்பெரிய சபையில் தவறாக சொல்வது தவறே இல்லை. ஆனால் ஒரு பதிலை சரியான பதிலாக கூட்டத்தோடு அமர்ந்து கத்துவது தவறு. கரெக்டா? உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எழுந்து சார் விவேகானந்தர் பிறந்த தினம் சர்வதேச இளைஞர் தினம் சொல்லியிருக்கணும்ல. அப்படின்னா இதுதான் இன்னைக்கு இளைஞர்கள். நீ சொன்னியாமா? சரிம்மா வாழ்த்துக்கள்றா. நீ நூலக தினம்ட்ட அப்புறம் மாத்திட்ட போல இருக்கு. சரி அதுவா இருக்காது, நம்ம ஏதோ சொல்லுவோம். வடிவேல் சார் சொல்ற மாதிரி என்னவா இருக்கும் அப்படின்னு. வெரி குட்ரா, வெரி குட். வாழ்த்துக்கள். தெரிஞ்சவங்களுக்கு தெரியாத பிரச்சனை இல்லாம இந்த உலகத்துல எல்லாருக்கும் எல்லாம் தெரியவே தெரியாது. நீங்க ஒண்ணு இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? ஏதாவது ஒண்ணு உங்ககிட்ட கேட்டு தெரியலன்னு சொல்லிட்டா நீங்க அதை அவமானமா நினைக்கிறீங்களா? அவமானமே கிடையாது. தெரியாததை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் அறிவு. ஓகேவா? எல்லாமே எல்லாருக்கும் தெரியாது. இப்ப நீங்க படிக்கிற சப்ஜெக்ட் எனக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்? நீங்க படிக்கிறது எனக்கு தெரியாது, நான் சொல்லுவேன். தெரிஞ்சுக்க ஆசைப்படுவேன். உங்க சப்ஜெக்ட்ல கோர் வேல்யூ என்ன அப்படி தெரிஞ்சுக்க ஆசைப்படுவேன். தெரியாத தெரிஞ்சுங்க, தெரிஞ்சதா ஃபாலோ பண்ணுங்க. அதுக்காக தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய துவக்க விழா. நீங்க நினைக்கிறீங்களா முன்னாடி எல்லாம் எய்ட்ஸ்ங்கிற வார்த்தை கேட்டாலே ஏதோ அருவருக்கத்தக்க வார்த்தை மாதிரி, நம்ம காதலே விழக்கூடாத வார்த்தை மாதிரி, நம்ம தெருவில் யாராவது ஒருத்தர் HIV பேஷண்ட் இருந்தனா ஐயோ இந்த மனுஷனால இந்த தெருவை வீணா போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பிம்பம் இருந்தது. அந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்கு தான் அரசாங்கம் இவ்வளவு செலவு பண்ணுது, இவ்வளவு தூரம் விழிப்புணர்வு ஏற்படுத்துது. நல்லா புரிஞ்சுங்க. நான் என்ன சொல்றேன்? கொலை பண்றவன், கொள்ளை அடிக்கிறவன், அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறவன், நட்புக்கு துரோகம் பண்றவன், இவங்களையெல்லாம் விட 1 கோடி மடங்கு பெட்டரான பர்சன் யாருன்னா HIV பேஷண்ட்ஸ். ஏன்? அவங்க அடுத்த குடும்பத்துக்கு எடுக்கல, யாருக்கும் துரோகம் பண்ணல, அடுத்தவங்க பணத்தை எடுக்கல, யாரும் வீணா போடும் நினைக்கல. தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்ததன் மூலமாக அவர்களுக்கு HIV தொற்று வந்துருச்சு. கரெக்டா? இப்ப தெரியாத தெரிஞ்சுக்கணும். ஓகே, தொற்று வந்துருச்சு, இப்ப HIV நான் எனக்கு பாதிக்கப்பட்டுருச்சு, நான் ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட் ஆயிட்டேன், இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கிறப்ப அதுக்குதான் வந்து புதுச்சேரி அரசாங்கம், பாண்டிச்சேரி அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், நீங்க கவலைப்படாதீங்க,
உங்களுடன் தோழனாக நாங்கள் இருக்கிறோம். ஒன்னு சொல்லவா, இந்த உலகத்தில் கைவிடப்பட்டவர்களுக்கு யார் கை கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்த அரசாங்கத்தை நடத்துபவர்கள் என்ற அர்த்தம். கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ யாருக்கும் ஷேர் பண்ணாம உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தரும். கரெக்ட் தானே சார்? ஏன் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், ஓ நம்ம ஃப்ரெண்ட்லயே ஒருத்தர் யாராவது ஒருத்தர் HIV பேஷண்ட் சொல்லிட்டா நம்மள எப்படி கிண்டல் பண்ணிருக்கோம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனநிலை, அந்த 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 சக தோழனுடைய சக தோழியுடைய மனநிலை புரியாம நம்ம எப்படி கலாச்சிருப்போம். விளையாட்டுக்கு தான் பண்ணுவோம். நம்ம யாருமே படிக்கிற காலங்கள்ல வேணும்னே ஒரு ஃப்ரெண்ட கலாய்க்கிறதுன்னு கிடையாது. ஆனா வழக்கமா கலாய்க்கிற அதே ஃப்ரெண்டு ஒரு நாள் நீங்க கலாய்க்கிறப்ப கோச்சுக்குவோம். கரெக்டா நடந்திருக்காமா? நீங்களே என்ன சொல்லுங்க, என்னடி எப்படி கிண்டல் பண்ணிருக்கோம், இன்னைக்கெல்லாம் என்ன ரொம்ப இதுக்கு போய் அவளை கோச்சுக்கிற. சில சமயம் மனுஷ மனசு ஹர்ட் ஆயிடும். என்னடா இவ்வளவு கூட பழகுறாங்க, இவங்களே மறுபடியும் இதையே சொல்லிட்டு இருக்காங்களே. அப்ப HIV பேஷண்டா ஒருத்தர் இருக்காரு, தொற்று பாதிப்போட ஒருத்தர் இருக்காருன்னா அவர் மன அழுத்தத்துல இருப்பார். அவர் வெளியில சொல்ல மாட்டார். ஏன்? சுத்தி இருக்கிற சமூகம் ஏதோ தீண்டத்தகாத நபர் மாதிரி அவரை பார்த்துருமோன்னு. நான் ஒண்ணு சொல்லவா, சாதியின் காரணமாக சாதியின் பேர்ல ஆணவ கொலை பண்றான்ல, அவன் HIV பேஷண்ட்டை விட மோசமான ஆளுங்கிறது நீங்க எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆளுங்களாம் மோசமே கிடையாது. ஏன்? எப்படி மீண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல. அதுதான் வள்ளுவர் சொன்னாரு, இது ஒழுக்க குறைபாடால வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா HIV தொற்றுமே ஒழுக்க குறைபாடால வந்துடாது. தெரியாம வரலாம், ஊசியை மாத்தி போடுறதுனால வரலாம். கரெக்டா? HIV பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க HIV இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியாம ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, அந்த சிரஞ்சி இவங்க வேற உடம்புல பட்டுச்சுன்னா வரலாம். எப்படி வேணா வரலாம். எதன் மூலமாக அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி நம்ம பேசக்கூடாது. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு ஒண்ணு சொல்றேன், லைஃப்ல நீங்க ஹாப்பியா இருக்கிறதுக்கு ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. என்ன தெரியுமா? யாருடைய வாழ்க்கையையும் நாம் வாழ்ந்து பார்க்காத வரையில் அவர்கள் வாழ்க்கையை பற்றிய விமர்சனத்தை முன்வைக்காமல் இருந்தால் நாம் மகிழ்ச்சியான மனிதர்கள் என்று அர்த்தம். ஒரு HIV பேஷண்டா சர்வைவரா அவங்க என்னென்னலாம் லைஃப்ல கோ த்ரூ பண்றாங்கன்னு தெரியாமையே அவர்கள் வாழ்க்கையை விமர்சிக்கிற தகுதி நமக்கும் நம் மொழிக்கும் நம் நாட்டுக்கும் சொந்தமில்லை, அருகதை இல்லைன்னு நினைச்சுக்கோம். நீங்க அவனை ஒரு எப்படி ஒரு பிசிக்கலி சேலஞ்சு, எவ்வளவு வீடியோ பாக்குறோம், எவ்வளவு வீடியோ ஷேர் பண்றோம். ஒரு பிசிக்கலி சேலஞ்சர், கால்கள் இல்லாத கைகள் இல்லாத சகோதரனோ சகோதரியோ வகுப்பு தோழனாகவோ தோழியாகவோ இருந்தால் அவர்களை தன்னுடைய தோள் மீது தூக்கி தினசரி கல்லூரிக்கும் பள்ளிக்கும் கூட்டிட்டு போற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையாமா? கரெக்டா? எவ்வளவு வீடியோ நம்ம ஷேர் பண்றோம். காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட 2 பொண்ணுங்க ஒரு ஆண் மகனை 2 பெண்கள் கேரளால டெய்லி காலேஜுக்கு தூக்கிட்டு போய் கொண்டாடுறாங்க. அது பயங்கரமா வைரல் ஆச்சு அந்த நியூஸ். ஏன்? என்னுடைய தோழன், அவனுக்கு கையில காலில்ங்கிறத அவன் படிக்காம தரலாமா? நட்பை விட சிறந்த நம்பிக்கை இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. நாங்கள் இருக்கிறோம், அவனை முன்னுக்கு கொண்டு வர கூட நிக்கிறாங்கல்ல. அப்ப ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த சமுதாயம் எவ்வளவு பெரிய ஆதரவு தருகிறதோ அதே அளவு ஆதரவை HIV சர்வைவருக்கும் தரணும். நான் இருக்கேன், நீ கவலைப்படாது. என்னப்ப நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். உனக்கு ஏதாவது மன அழுத்தம் ஆயிருச்சா, உனக்கே சிரிக்காதீங்க செல்லம், ரொம்ப 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 மன வருத்தத்தோடு இந்த வார்த்தையை பகிர்ந்துக்கிறேன். ஒரு சராசரி மனிதனுடைய மன உளவியல் சைக்காலஜிங்கிறது ரொம்ப சிரமம். அவனுக்கு 1000 கோடி சொத்து இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், என்ன வேணா சாதிக்க முடியுங்கிற எண்ணம் இருக்கலாம். ஆனால் அவன் துயருற்று கண்ணீர் சிந்துகிற பொழுது அந்த கண்ணீர் துளியை துடைப்பதற்கு ஒருவன் கூட இல்லை என்றால் இந்த உலகத்தில் அவனை விட மோசமான நிலைமை எவனுக்கும் இல்லை என்று அர்த்தம். HIV பேஷண்ட்ஸ் ஏன் வெளியில சொல்ல தயங்குறாங்க? இந்த உலகம் நம்மளை என்ன சொல்லிரும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, கூட ஒர்க் பண்றவங்க என்ன நினைப்பாங்க, இந்த சொசைட்டி என்ன நினைக்கும், இந்த எண்ணத்துலதான் அவங்க மூழ்கி சாகுறாங்க. அந்த அந்த ஒருபோதும் அந்த சூழலுக்கு அவங்களை கொண்டே போயிடாதீங்க. நீங்க எல்லாருமே கூகுள்ல யூடியூப்ல நேரம் ஏதாவது சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கும். ரீல்ஸ்ன்னு பார்த்தா சர்வசாதாரணமா ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரமாவது போயிடுது. கரெக்டா? ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பார்த்தா டைம் 1/2 மணி நேரம் பார்த்து எதுவுமே நல்லா இல்லடின்னு வைக்கிறான், மென்டல் மாதிரி. கரெக்டா? நல்ல வேலை இந்த டிக்டாக்லாம் இங்க நிப்பாட்டி விட்டாங்க. ரோட்ல ஆடினா என்ன பண்றானே தெரியல. ட்ரெயினுக்கு அடியில் ஒருத்தன் படுத்திருக்கான், ட்ரெயின் வரப்ப அது ஒரு வீடியோ எடுத்திருக்கான். லைக்ஸ் வரும் அப்படின்னு. லைக்ஸ் வந்துச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. பாடா தம்பி, இங்க படுக்காது, ஜெயில வந்து படு, பைத்தியக்கார பயல அப்படின்னு.
என்ன பண்றதுன்னே தெரியல இன்னைக்கு. நான் என்ன சொல்றேன், அடுத்தவர்கள் நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக என்ன வேணா பண்ணலாங்கிற மனநிலைக்கு இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் போனதுக்கு காரணமே சமூக ஊடகங்கள் தான். யாரோ ஒருத்தர் ஏதாவது பண்ணிட்டாங்க ட்ரெண்ட், நானும் ட்ரெண்ட்ல இருக்கேன், நானும் ட்ரெண்ட்ல இருக்கேன். நீ முதல்ல நல்லா இரு, நீ முதல்ல பைத்தியம் இல்லாம நார்மல் ஹியூமன் பீயிங்கா இரு, நீ முதல்ல சம்பாதி, நீ முதல்ல அம்மா அப்பாட்ட நல்ல பேர் வாங்க, நீ படிச்சிருக்கியா, நீ நல்லா இரு முதல்ல, பர்சனலா நீ உன்னை நல்லா பாத்துக்கோ, அப்புறம் நீ ட்ரெண்ட்ல இரு, நொண்ட்ல இரு, வண்டில இரு. ட்ரெண்ட் ஏதோ ஒன்று ஆரம்பிச்சுன்னா ட்ரெண்ட், அது எல்லாரும் பண்ணி அது வீடியோவா போடுறது. என்ன எப்படிடா இருக்கு மச்சான், எப்படி இருக்கு, இன்னொரு டேக் போடாமா, நீ எடுக்கிற ரீல்ஸ்க்கோ ஷார்ட்ஸ்க்கோ இன்னொரு டேக் இருக்கு, லைஃப்க்கு இன்னொரு டேக்கே இல்ல. ஒரு நாள் போச்சுன்னா அந்த நாள் போச்சுதான், அதை ரீடேக்கே எடுக்க முடியாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், அவ்வளவு அலட்சியமா நாட்களை கடத்திடுறோம். நீங்க இந்த கூகுள்ல யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. 1989 பிறந்த ஒரு பையன் சவுத் ஆப்பிரிக்கால, நோசி ஜான்சன் ஒரு பையன், ஒரு சின்ன பையன் 1989 பிறக்கிறாரு. பிறக்கிறப்ப அம்மாவுக்கு HIV தொற்று இருக்கிறதுனால அந்த பையனுக்கும் HIV தொற்று வந்துருது. அந்த பையனை பள்ளிக்கூடத்துல சேர்க்கல, அப்புறம் போராடி பள்ளிக்கூடத்துல சேர்க்க வைக்கிறாங்க. அந்த பையனோட ஹிஸ்டரி வந்து ரொம்ப பிரமாதமான ஹிஸ்டரி, ஓகேவா. NKOSI ஜான்சன் பாருங்க, JOHNSON, ஓகேவா, நோசி ஜான்சன். நான் எதுக்கு 2 தடவை சொல்றேன்னா, கொஞ்சம் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கிற மாணவர்கள் இதை மனசுல வச்சுக்கிட்டு சர்ச் பண்ணி பார்ப்பீங்க அப்படிங்கிறதுனால. நோசி ஜான்சன்ங்கிற அந்த பையன் பிறக்கும் பொழுதே இந்த மாதிரி பிறக்கிறாரு. ஆனா அந்த பையன் என்ன பண்றாரு, டர்பன்ல வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு 13வது சர்வதேச எய்ட்ஸ் கருத்தரங்கம் நடக்குது ஜூலை மாசத்துல, 2000 வருஷத்துல ஜூலை மாசத்துல 13வது எய்ட்ஸ் சர்வதேச கருத்தரங்கம் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு வெளிநாட்டு பல்வேறு நாட்டை சார்ந்த 10,000 நபர்களுக்கு மேல அந்த சர்வதேச கருத்தரங்கத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க. சலசலப்பா இருக்கு கூட்டம், சலசலப்பா இருந்த கூட்டம் ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாகுது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த 12 வயதை நெருங்கி கொண்டிருக்கிற நோசி ஜான்சன் என்கிற அந்த கருப்பணத்தை சார்ந்த அன்பு சகோதரன் மேடையை இருக்கிறான். அது வரைக்கும் சலசலப்பா இருந்த ஒரு கூட்டம் டக்குன்னு ஒரு 12 வயசு சிறுவன் இந்த சர்வதேச எய்ட்ஸ் கருத்தரங்கத்துக்கு இவன் ஏண்டா வந்திருக்கான் அப்படின்னு அமைதியாறாங்க. ஆழ்ந்த மௌனத்திற்கு அந்த 10,000 நபர்களும் இருக்கிறார்கள். அந்த இளைஞன் மைக்க பிடிச்சிட்டு சொல்றான், என்னுடைய பெயர் நோசி ஜான்சன், பிறக்கிற பொழுது HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட சிறுவன் நான். இந்த சமுதாயத்தில் புறக்கணிப்பு என்றால் என்ன என்பதை என் பிறந்த முதல் நாள் முதல் நான் பார்த்திருக்கிறேன். என் தாய் பார்த்திருக்கிறார். உங்களுக்கு ஆதரவு கொடுக்க யாரும் இல்லை. மரணத்தினுடைய கைகள் என்னை வா வா என்று அழைத்து கொண்டிருப்பதை நான் நன்றாக அறிவேன். நல்லா அந்த வாசகத்தை மனசுல வச்சுக்கோங்க. அந்த குழந்தை சொல்லுது, மரணத்தினுடைய கைகள் என்னை வா வா என்று அழைத்து கொண்டிருப்பதை நான் நன்றாக அறிவேன். இருந்தும் சொல்லுகிறேன், HIV-யால் பாதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் புறக்கணிக்க கூடியவர்கள் அல்ல என்பதை இந்த உலகம் ஒத்துக்கொண்டால் என்னுடைய மரணத்திற்கு ஒரு நியாயம் கிடைக்கும் என்று அந்த இளைஞன் பேசி முடிக்கிறான். 10,000 நபர்களும் பல்வேறு நாடுகளை சார்ந்து வந்த அந்த கருத்தரங்கவாதிகளும் கை தட்டுவதற்கு பதிலாக கண்ணீர் சிந்துகிறார்கள். நெல்சன் மண்டேலா சொன்னார், நோசி ஜான்சன் என்கிற அந்த சிறுவனை பார்த்து நெல்சன் மண்டேலா சொன்னார், வாழ்க்கையில் போராட பிறந்த உருவம் இந்த சிறுவன் என்று சொன்னார். தன்னுடைய 12 வயதில் உயிரை நீத்த அந்த இளைஞன் உலகினுடைய தலை சிறந்த 10 ஆப்பிரிக்கர்கள் பட்டியலே 5வது இடத்தை பிடித்த சாதனையாளன் என்று சொல்வதில் இந்த இடத்தில் எனக்கு பெறும். ஏன் எய்ட்ஸ் பேஷண்ட்னா, HIV பாதிப்புனா நாங்களாம் அடங்கி ஒடுங்கி வீட்டுலதான் இருக்கணுமா? சராசரி மனிதர்கள் மாதிரி எங்களால வாழ முடியாதா? வாழ்வதற்கான தகுதி எங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு அந்த பையன் உலக அரங்கின் முன்னாடி ஊடக வெளிச்சம் படுகிறபடி அந்த பையன் பேச ஆரம்பிச்சான். பேசுற பையன் மிக மிக கம்பீரமா பேசினான். எதுவுமே பாதிப்பு இல்ல, இங்க எல்லாமே சாதாரணம் தான், நாங்களும் சராசரி மனிதர்கள் மாதிரி வாழ்வதற்கு தகுதியானவர்கள், எங்களை கட்டிப்பிடியுங்கள், எங்களை அரவணையுங்கள், எங்களுக்கு முத்தமிடுங்கள், நாங்கள் ஏன் உங்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று அந்த சிறுவன் கொடுத்த குரல். 12 வயதில் இந்த உலகத்தை விட்டு அந்த பையன் போயிட்டான். ஆனா அந்த மனுஷன் ஏற்படுத்தின தாக்கம் பாண்டிச்சேரியில இப்படி ஒரு துவக்க விழாவில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கமும் பாண்டிச்சேரி அரசும் நடத்துகிற இந்த விழாவிலே ஈரோடு மகேஷி நோவி ஜான்சனை பற்றி பேச வைத்திருக்கிறது என்பதுதான். நான் டாக்டர் முருகசுந்தரம்னு மிகச்சிறந்த மருத்துவர், கவிஞர், திருக்குறளை விரும்புகிற ஒரு மருத்துவர்.
தோல் சிறப்பு நோய் மருத்துவர், அவர் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், அவர் சென்னையில பெரிய. அவருடைய நெருங்கிய நண்பர் தான் டாக்டர் அருள் விசாகன் சார், மேஜர் அருள் விசாகன் அவர்கள். அவருடைய அழைப்பின் பேர்ல தான் நான் இங்க வந்தேன். அதுக்கப்புறம் நம்ம அரசு துறையை சார்ந்த அத்துணை பேரும் அன்பா அழைச்சாங்க. எனக்கு என்ன சார் விழா அப்படின்னு எனக்கு இது புதுசா இருந்தது. பொதுவா காலேஜ்ல வந்து ஒரு கான்வெகேஷனை கூப்பிடுவாங்க, இண்டக்ஷன் டே ப்ரோக்ராம் கூப்பிடுவாங்க, இல்ல வந்து 10th 12th படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸாம் முன்னாடி பேச சொல்லுவாங்க, இல்ல எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது தப்பான முடிவு எடுத்துறாதா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்றேன், தேர்வில் தோற்பது ஒரு விஷயமே இல்லை. வாழ்க்கையில தோத்துறாதீங்க, அவ்வளவுதான். எக்ஸாமுக்கு அடுத்த ஆப்ஷன் இருக்கு, லைஃபுக்கு அடுத்த ஆப்ஷனே கிடையாது. எந்த தவறான முடிவும் எந்த காலத்திலும் எடுத்துறாதீங்க. ஓகேவா? நான் கம்மியா மார்க் எடுத்தோம்னா சாகணும்னா இந்தியாவில மக்கள் தொகை எனக்கு தெரிஞ்சு 5 கோடி இருந்து அதிகம். நான் உட்பட போய் சேர்ந்திருப்பேன். இப்பதான் சிரிக்குத, அவரும் சுமாராதான் படுப்பாரண்டி. நம்ம ஊர்ல அடுத்த அவமானப்பட்ட ஒரு சந்தோஷம் மாதிரி. ஆனா சுமாரா படிப்பேன், ரொம்ப சுமாரா படிப்பேன்னு நினைச்சுக்காதப்பா. 10th மேக்ஸ்ல 96 மார்க், 96%. 12th 96 மார்க். என்ன இதுல 100க்கு அதுல 200க்கு. அப்ப 200க்கு இருந்துச்சு. எங்க அப்பா என்னோட 12th ரிசல்ட் வந்தோன்னே நம்பவே இல்லை. டிசி வாங்கணும் தான் நம்பினாரு. பாஸ் ஆயிட்டேன். பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கும்டா. நான் சொன்னேன், ஊர்ல யார் அவமானப்படுத்தலாம்? பெத்த அப்பா நீ அவமானப்படுத்தலடா, உன்னை புரிஞ்சு வச்சிருக்கேன். பாஸ் ஆயிட்டியா, சந்தோஷம், நீ பாத்துக்க. இனிமேல் ஏறதுக்கு ஆப்ஷன் இருக்கு, வாழ்க்கைக்கு ஆப்ஷனே இல்லை. எந்த விதத்துலயும் தவறான முடிவு எடுத்துறாதீங்க. ஏன்னா நம்ம லைஃப் ஜாலியா இருக்கும். சொல்லலாம் பாருங்களேன், இங்க இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ்ல நீங்க சிரிக்கிறது, சந்தோஷமா இருக்குது, அதுல எல்லாம் எதுவுமே குறைச்சிக்காதீங்க. இன்னைக்கு மன அழுத்தமான வாழ்க்கை, உங்களுக்கு ப்ரெஷர் அதிகம். நாங்கெல்லாம் படிக்கிறப்ப இவ்வளவு தூரம் சோசியல் மீடியாலாம் கிடையாது. இவ்வளவு தூரம் இல்ல, சோசியல் மீடியாவே கிடையாது. அப்பயே நாங்க சுமாரா தான் படிச்சோம். இப்போ உனக்குலாம் இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. இந்த டிஸ்ட்ராக்ஷன் நடுவில் நீ படிக்கிற, அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஆனா என்ன தெரியுமா, கொஞ்சம் கவனமா இருந்துட்டா சூப்பரா வந்துடலாம் லைஃப்ல. கொஞ்சம் கவனமா இருந்துட்டா சூப்பரா வந்துடலாம். இந்த இங்க எத்தனை பேர் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க? ஃபுட்பால் பிளேயர்ஸ் யாராவது இருக்கீங்களா? செல்லம் கை தூக்குங்க. நல்லா எனக்கு பிடிச்ச கேமு ஒண்ணு. கொஞ்சம் பேர். ஆஹா, ஒரு பொம்பளை பிள்ளை கை தூக்குது, சந்தோஷம். என்ன அந்த பிள்ளைய ஒரு பிள்ளை தூக்க வைக்குது கைய? ஏய், நீ ஃபுட்பால் விளையாடுற, நீ தூக்க மாட்டியா கைய? கண்ணு எனக்கு ஷார்ப்பு பாத்துக்க. இப்போ வரைக்கும் டன். வாழ்த்துக்கள் சொல்லலாம், வாழ்த்துக்கள். அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள். தயவு செஞ்சு கன்டினியூ பண்ணுங்க. ஃபுட்பால் பிளேயரா இருந்தாலும் இல்லைனாலும் ஒருத்தரை பிடிக்கும். கிறிஸ்டியானோ ரொனால்டோ எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ரொனால்டோவை எத்தனை பேர் கை தூக்குறோம்? அத்தனை பேருக்கு பிடிக்கும். போர்ச்சுகல்ல குடும்பத்துல 4வது குழந்தையா பிறந்த மனுஷன் அவரு. அந்த குழந்தை வந்து கருவு கலைச்சிடலாம் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா முடிவு பண்ணி, ஏன் அவங்க அம்மா சமையல்காரரு, அப்பா வந்து முனிசிபாலிட்டியில தோட்டக்கார வேலை, சாப்பாட்டுக்கே கஷ்டம். ஏற்கனவே 3 குழந்தைங்க, ஒரு ஆண் குழந்தை 2 பெண் குழந்தை, அடுத்த ஒரு குழந்தையா, தேவையில்லாத வேலை. கருவு கலைச்சாலும் டாக்டர் போனப்ப, கருவை கலைச்சீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிடும் சொன்னோன்னே அவங்க அப்பா அம்மாவை சேர்ந்து எடுத்த முடிவு, இந்த 3ஓட 4வது கஷ்டப்படணும் பெற்ற குழந்தை தான் அந்த குழந்தை. சின்ன வயசுல இருந்து ஃபுட்பால்ல அவ்வளவு தீவிரமான ஆர்வம். அவங்க அப்பாவுக்கு குடிப்பழக்கம் இருந்தது. சிஎம் பேசுறப்ப சொன்னாரு, உடல் நலத்தை நல்லா பாத்துக்கோங்க, தேவையில்லாத பழக்கத்துக்கு ஆளாகி நீங்க உடம்ப கெடுத்துக்காதீங்கன்னாரு. குடிப்பழக்கம் இருந்தது, புகைப்பழக்கம் இருந்தது. அதனால சீக்கிரம் செத்தே போனாரு. எனக்கு ஏன் தெரியுமா ரொனால்டோ பிடிக்கும்? அந்த மனுஷன் மிகப்பெரிய அச்சீவர். பாலண்டி ஒரு விருது அத்தனை தடவை வாங்கியிருக்காரு, கோல்டன் ஷோ அவார்டு வாங்கியிருக்காரு. இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த ரொனால்டோவை ஏன் பிடிக்கும் அப்படின்னா, தன் தந்தை கெட்ட பழக்கத்தால இறந்து போனாரு. வாழ்க்கையில் எந்த கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாகாமல் இருக்கிற ஒரு சிறந்த விளையாட்டு வீரனாக நான் இருக்க வேண்டும் என்று அவர் எடுத்த முடிவுதான் ரொனால்டோவை எனக்கு பிடிக்கும். இன்னைக்கு என்னன்னே தெரியாம டாட்டூ போட்டு சுத்துறோம்ல, சும்மா டாட்டூ நல்லா இருக்கா, நல்லா இருக்கு, இப்ப எக்ஸாம்ல காமி 100 மார்க் போடுவாங்க, செவிலே வைப்பாங்க, படிடாங்க, போடுங்க, தப்பு கிடையாது. டாட்டூ அது ஒரு பெருமையாலாம் நினைக்காது. தங்க எதுவுமே பெருமை இல்லை தங்க இந்த உலகத்துல. நீ அச்சீவ் பண்றதுதான் உனக்கான அடையாளம். மத்தபடி நீ வாங்குற காரு சொத்து எதுவுமே இல்லை. நீ யாருன்னு உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னை அடையாளப்படுத்துறாங்களே, அதுதான் உன்னுடைய அடையாளம். வேற எதுவுமே உன்னுடைய அடையாளமே கிடையாது. புரியுதா? இது எல்லாம் பை ப்ராடக்ட் மாதிரி. சம்பாதிக்கிறது, சேர்க்கறது எல்லாமே பை ப்ராடக்ட் மாதிரி. அதிகாரம் எல்லாமே நீ யாருன்னு உன்னை சுத்தி இருக்கிறவங்க அடையாளப்படுத்துறாங்களே, அதுதான் உன்னுடைய அடையாளம். டாட்டூ போட்டுக்க மாட்டார் மனுஷன். ஏன்? தான் பிறந்த சொந்த ஊரில் வருடத்திற்கு ஒரு முறை ரத்த தானம் செய்ய வேண்டும். டாட்டூ போட்டா ரத்த தானம் செய்ய முடியாது, அதனால நான் டாட்டூவே போட்டுக்கலன்னு சொன்ன விளையாட்டு வீரர் ரொனால்டோ. ஏன் ரொனால்டோவை பத்தி இவ்வளவு நான் பேசுறேன் அப்படின்னா, அந்த மனுஷனுக்கு வந்து ஒரு 12-13 வயசு இருக்கிறப்ப
அதுக்கு பேரு டாச்சி கார்டியோவா டாக்டர், எனக்கு சரியா தெரியல, டாச்சி கார்டியோன்னு நினைக்கிறேன். ஒரு மிக என்ன சொல்றது, அரிதாக வருகிற ஒரு இதய நோய் ரொனால்டோக்கு வந்துச்சு. சராசரி மனிதனுடைய இதய துடிப்பை விட அதிகமா அவனுக்கு இதயம் துடிக்கும். அப்ப டாக்டர் கூப்பிடுறாங்க. சரியான ஃபுட்பால் கூட இல்லாம ஃபுட்பால் மீது காதல் கொண்டவன் அந்த மனுஷன். கிடைக்கிற கந்தல் துணி எல்லாம் ஃபுட்பால் மாதிரி சுருட்டி உழைச்சி விளையாண்டுக்கிட்டே இருப்பான். பைத்தியக்காரன் எல்லாருமே நினைச்சாங்களாம். ஒரு வேலையை மும்முரமா செய்யற எல்லாரையுமே இந்த உலகம் பைத்தியக்காரன் தான் நினைக்கும். இந்த உலகம் அவ்வளவு பைத்தியம், பைத்தியக்காரன் நினைச்சாங்களாம் எல்லாரும். அவ்வளவு பிடிக்கும் ஃபுட்பால் அந்த மனுஷனுக்கு. இந்த இருதய நோய் வந்தோடனே 2 ஆப்ஷன் ரொனால்டோக்கு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒண்ணு ஆபரேஷன் பண்ணணும், ரிசல்ட் இப்படி வேணா இருக்கலாம். 2வது ஆபரேஷன் தேவையில்லை, ஒட்டாட்டம் வரணும், வாழணும், போய் சேர்ந்துடணும், அதிகமா அலட்டிக்கூடாது. சின்ன பையன் ரொனால்டோ எடுத்த முடிவு, நான் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள தயாராக இருக்கிறேன், ரிசல்ட் எப்படி வேணா இருக்கலாம், இருக்கட்டும், எனக்கு பிடித்த ஃபுட்பாலை விளையாடாம நான் உயிரோடு இருந்து ஒருபோதும் பலனில்லை, எனக்கு பிடித்த வேலையை செய்வதுதான் நான் வாழ்கிற வாழ்க்கைக்கான அடிப்படை காரணம், நான் அறுவை சிகிச்சை ரெடியா இருக்கேன்னாரு. சிகிச்சை முடிஞ்சது, மன உறுதினால மீண்டு வந்தார். ஏன் இந்த இடத்துல இதை சொல்றேன்னா, HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட ஒருவர் மன உறுதி இருந்தால் அவரால் சராசரி மனிதர்கள் போல நீண்ட ஆயுளுடன் வாழ முடியும் என்பதை இங்கிருக்கிற அத்துணை தோழிகளும் தோழர்களும் தெரிந்து கொள்ளுங்கள். சுகர் பிபிக்கு மாத்திரை போட்டு கண்ட்ரோல் வச்சிருக்காங்களா? கரெக்டா? சில பேர் குலோப் ஜாமுன் சாப்பிட்டு வீட்டுக்கு போய் சுகர் மாத்திரை போடுவான். நம்ம ஊர் டாக்டர், உண்மையிலேயே நம்ம ஊர் டாக்டர்லாம் காலத்தொட்டு கும்பணும். இவனுக்கு கேட்கிற கேள்வியும் அவனுக்கு லாஜிக்கும், டாக்டர் நேத்து நான் கொஞ்சம் சுகர் அதிகமா சாப்பிட்டேன். சுகரையா எடுத்து சாப்பிட்டீங்க? சுகரை சாப்பிடல டாக்டர், நேற்று வீட்டுல விசேஷம். அப்படி என்ன விசேஷம் உங்க வீட்டுல? அப்படி ஏதோ விசேஷம். என்ன சாப்பிட்டீங்க? சும்மா 2 குலோப் ஜாமுன்னு சாப்பிட்டேன் டாக்டர். பரவாயில்ல விடுங்க. அப்புறம் வந்து இந்த பால்கோவா பண்ணியிருந்தாங்க, அப்புறம் பாயசம் சாப்பிட்டேன் அவனு. எங்க அம்மா ஒரே அடம். ஆமா அம்மா பச்சை குழந்தை அழுவுது, சாப்பிடு. சரி பால் பாயசம் சாப்பிட்டீங்க, அப்புறம் என்ன டாக்டர், ஒரு 8 சப்பாத்தி. 8 சப்பாத்தியா? ஆமா டாக்டர், நீங்க தான் சாப்பாடு வேணான்ட்டீங்களா, அது நீ சோறே தின்றுருக்கலாம், 2 கார்போஹைட்ரேட் தான், 8 சப்பாத்தி. அப்புறம் அவ்வளவுதான் டாக்டர். அப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் நான்வெஜ் சைட் டிஷ் அதெல்லாம் சாப்பிட்டு அப்படி இதெல்லாம் ஆயிடுமா டாக்டர்? டாக்டர் சொல்றாரு, உனக்கு ஒன்றும் ஆகாது. இதெல்லாம் கேட்டு எனக்கு தான் இதான் ஆயிருமோன்னு. சுகர் அதிகமா போச்சு. டெய்லி வந்து 10 கிலோமீட்டர் நடந்து இருக்காரு ஒருத்தனை டாக்டர். அவன் டாக்டர் சொல்லியிருக்கான், நடக்கிற காரியமா சொல்லுங்க டாக்டர் இருக்கான். டாக்டர் சொல்லியிருக்காரு, நீ நடக்கல என்னதான் உனக்கு காரியம் நடக்கும், மரியாதை நடந்து போறான்னு இருக்காரு. ஒண்ணுத்துலயுமே உடல்ல அக்கறை கிடையாது. எல்லாமே என்னென்னலாம் அநியாயம் பண்ணணும் எல்லாம் பண்ணிட்டு சுகரை போட்டுக்கிறது, மாத்திரையை போட்டுக்கிறது. பிபிக்கு கோபம் மெயினா டாக்டர்? ஸ்ட்ரெஸ் மெயினா? ஸ்ட்ரெஸ் இல்லாம அமைதியா இருங்கடாங்க. ஒரு ஏஜுக்கு மேல ஆம்பளைங்களால அமைதியாவே இருக்க முடியாது, சாபம் போல இருக்கு. எனக்கு பயமா இருக்கு, ஏஜ் ஆவாவ நாமளும் அப்படி ஆயிடுவோமோ. தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றத வீட்டுல வயசான ஆளுங்க நார்மலா சொன்னதா சரித்திரமே இல்லை. இங்க இருக்கிற பெண்களுக்கு தெரியும், திருமணமான பெண்களுக்கு, இந்த ஆஷால இருக்க பெண்களுக்கு எல்லாம் ஆஷா ஆகாஷ் எல்லாருக்கும் தெரியும். தண்ணி எடுத்துட்டு வான்னு வீட்டுல வயசான மாமனாரோ அப்பா வருது, தண்ணி எடுத்துட்டு வா, சாப்பாடு கொண்டு வா, இப்படியே இருக்கும். அவ்வளோ இனி அவனை பார்த்தாலே சந்தோஷமா இருக்கும், எப்ப விஷம் வச்சு கொள்ளலாம் இந்த ஆளை, இப்படி டார்ச்சர் பண்றானே, குடும்பத்தை போய் சேர மாட்டேங்கிறானே, பாக்குறப்பெல்லாம் இருக்கு. அப்புறம் 2 பேரும் பேசிப்பாங்க, என்னடி உங்க வீட்டுல மாமனார் என்னடியா போக மாட்டேங்க தெரியாது, கட்டிலே கிடக்கான், இழுத்துக்கிட்டே கிடக்கான். அவங்க எல்லாம் அப்படி தாண்டி இருப்பாங்க, நாமளா பார்த்து தாண்டி ஏதாவது பண்ணணும். இந்த அப்படின்னா புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சு வச்சு கதை இனிமையா பேசுறதுக்கு, ஸ்ட்ரெஸ் இல்லாம வாழ்றதுக்கு நான் என்ன சொல்றேன் சார், எந்த உடல் நலத்துல எந்த குறையும் இல்லை சார். கை கால் நல்லா இருக்கு, கண்கள் நல்லா தெரியுது, காது நல்லா கேக்குது, நடக்க முடியுது, உட்கார முடியுது, எந்திரிக்க முடியுது, இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும். நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு நம்ம சொல்றோம். எவ்வளவு தப்பான விஷயம் அது. ஒரு HIV பேஷண்டா இருக்காரு, அவரு எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொன்னாரு, நியாயம். ஏன் இந்த உலகம் என்னை எப்படி பார்க்கும் என்று எனக்கு தெரியாமல் நான் எதை அவர்களிடம் பகிர்ந்து கொள்வதுன்னு சொல்றது ஸ்ட்ரெஸ்.
அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து மீட்டு கொண்டு வந்ததுக்கே கவுன்சிலிங் இருக்கு. வாங்கன்னு கூப்பிடுறாங்க, உட்காருங்கன்னு சொல்றாங்க, பேசுங்கன்னு சொல்றாங்க, உரையாடுங்கன்னு சொல்றாங்க, நான் உங்களுக்கு எஜுகேட் பண்றோம்னு சொல்றாங்க, நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோங்கிறாங்க, பாதுகாப்பா இருங்கன்னு சொல்றாங்க, ஊசி பயன்படுத்துறப்ப கவனமா பயன்படுத்துங்கன்னு சொல்றாங்க, யாருமே ஒதுக்கி வைக்காதீங்கன்னு சொல்றாங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த உலகத்துல. ஸ்ட்ரெஸ்ங்கிறது நாமளா எடுத்துக்கிறது. நல்லா இருக்கிற வாழ்க்கைய நல்லா இல்லாம ஆக்குறதுக்கான முயற்சியை நாமளே எடுக்கிறோம். இப்ப ஏன் ரொனால்டோவை பத்தி சொல்லிட்டு இவ்வளவு விஷயங்கள் சொல்றோம்னா, ரொனால்டோ ஒரு விஷயம் சொன்னாரு, அதற்கும் இன்றைய விழாவிற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ரொனால்டோ சொன்னாரு, என்னால் இந்த உலகத்தை மாற்ற முடியாது என்று எனக்கு நன்றாக தெரியும். என்னால் இந்த உலகத்தை மாற்ற முடியாது என்று எனக்கு நன்றாக தெரியும். உங்களாலும் இந்த உலகத்தை மாற்ற முடியாது. ஆனால் என்னாலும் இந்த உலகத்திற்கு உதவி செய்ய முடியும். உங்களாலும் இந்த உலகத்திற்கு உதவி செய்ய முடியும். உதவி செய்வதால் இந்த உலகம் சிறிய அளவில் மாறும். ஏன் கவர்மெண்ட்ல அவ்வளவு வேலைகள் இருக்கிறப்ப இதன் மீது தீவிரமான ஒரு எண்ணம் வைத்து இதற்காக ஒரு கமிட்டி அமைச்சு இதற்காக தீவிரமா ஒரு 2 மாசம் தீவிரமா பிரச்சாரம் பண்ணி ஏற்கனவே மிகப்பெரிய அளவுல குறைந்திருக்கிற எய்ட்ஸ் பாதிக்கப்பட்டவர்களுடைய சதவீதத்தை இன்னும் குறைச்சு அதை நில் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்கான முயற்சி அரசாங்கம் ஏன் எடுக்குது அப்படின்னா, இந்த உலகத்தில் உருவான ஒவ்வொரு உயிரும் வாழ்வதற்கு தகுதியானது என்பதுதான் அரசாங்கம் முன்னெடுத்துக்கிற இந்த நிகழ்வுக்கான அடிப்படை காரணம்.